ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் வந்து முதல் முறையா பாத்தீங்கன்னா ஹிந்தி பிக் பாஸ் 18ல நுழைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு சவுத் இந்தியன் கண்டஸ்டன்ட் இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் ஃபேமிலி வீக்கை தாண்டி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் பெரிய விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஜியோ சினிமால நீங்க போய் ஓட் பண்ணணும் ஸ்ருதிகாக்கு. பிகாஸ் அவங்க ரொம்ப லீஸ்ட் ஓட்ஸ்ல கம்மியா இருக்காங்க. பிகாஸ் இன்னொரு கண்டஸ்டன்ட்டை காப்பாற்றணும், ஈஷா சிங் அப்படிங்கிற இந்த கண்டஸ்டன்ட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்ருதிகாவை டம்ப் பண்ணி கீழே இறக்கிட்டே இருக்காங்க. தமிழ் மக்கள் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமால போயிட்டு இன்னைக்கான எபிசோட் ஹிந்தி பிக் பாஸ் 18 போட்டீங்கன்னா கீழே ஓட்டணும்னு ஒரு ஸ்க்ரோல் பண்ணா அதை டச் பண்ணீங்கன்னா ஸ்ருதிகாக்கு ஒரு நாளைக்கு 50 ஓட்டு போடலாம். சரிங்களா? சரி, கண்டிப்பா அதை பண்ணிடுங்க. இப்ப அர்ஜுன் உள்ள வந்து என்ன பேசினாருன்னு பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட்ல காட்டல, இன்னைக்கு எபிசோட்ல தான் காட்டுவாங்க. நான் லைவ்ல என்னென்ன நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வடக்கன் ஸ்டோரிஸ்ல இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாங்க அர்ஜுனை பார்த்து, அது என்னென்னு சொல்லிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் அர்ஜுன் உள்ள போனோன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா எகிரி குடிச்சு கட்டி பிடிச்சி என்ன உன்னை வெள்ளை சட்டை தானடா போட்டு வர சொன்னேன், ஏன்டா கலர் சட்டையில வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. உடனே அர்ஜுன் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்படி இருக்கீங்க பிக் பாஸ் அப்படின்லாம் வந்துட்டு ஜாலியா கேட்கறாங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் எடுத்தோடனே பேசினது வந்து அர்ஜுன் மட்டும்தான். இப்ப இப்படி எல்லாம் இருக்கணும் பாத்தீங்கன்னா அவினாஷ், ரஜத், விவியன் எல்லாரும் சேர்ந்து இடி எப்பா இவளோட இப்படிதான் இருந்தீங்களோ அப்படிங்கிற மாதிரி பண்ணும்போது அங்க அர்ஜுன் எப்படின்னா அங்கேயே மூக்கடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு. அதாவது நீங்க இப்படி பண்ண வேண்டாம், நான் தான் அவளுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. இதுல அர்ஜுன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் போயிட்டு நீங்க எல்லாம் ஏன் ஸ்ருதிகா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவே இல்லை. மிச்ச ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸோ இல்ல யாரோ வரும்போது நிறைய பேர் பேசினாங்க, மிச்ச ஹவுஸ்மேட் கிட்ட நீ இப்படிலாம் பண்ணிட்டேன். ஆனா அர்ஜுன் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை. ஸ்ருதிகா கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் நீ எப்படி விளையாடணும், எப்படி இருக்க போற அப்படிங்கிற மாதிரி எல்லா அட்வைஸும் கொடுத்துருந்தாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கும்போது தான் எப்படி வந்து அர்ஜுனை காமிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு நமக்கு தெரிய வரும். இப்போ வடக்கன்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்கன்னு சொன்னால அதை பத்தி நம்ம வந்து பார்த்துலாம். திகுஜராத்தி அப்படிங்கிற இந்த கண்டஸ்டன்ட் வெளியே போனதுக்கு ஸ்ருதிகா தானே காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப அங்க அர்ஜுன் வந்துட்டு இல்லைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திகுஜராத்தி அப்படி யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுங்க. ஸோ உள்ள வந்து நல்ல இவருக்கு ஒரு பேரு டாப் 5ல இருந்தாரு. பட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து டைம் கார்டு அப்படிங்கிற ஒரு பதவி, அதாவது கேப்டன் மாதிரி பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, நீங்க கேப்டனா இருந்து யார் லீஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு பிகெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ரேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1, 2, 3ல ரேங்க் பண்றாங்க. அதுல இந்த பையன் திக்விஜராத்தியை வந்துட்டு ஸ்ருதிகா வந்து லோ ரேங்கிங்ல தான் 7வது இடத்துல வைக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரேங்கிங் டாஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திக்விஜராத்தி தேவையில்லாம வார்த்தை விட்டுருப்பாங்க ஸ்ருதிகா பார்த்து, உங்க கூட எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ தெரியல, உங்க குடும்பத்துல எப்படி அப்படின்னு தப்பா பர்சனலா போய் அட்டாக் பண்றாங்க. அவங்க மாமியாரை பத்தி அர்ஜுனை பத்தி பேசினோடனே யாருக்கு தான் டாப் 5ல உட்கார வைக்க தோணும். அதனால ஸ்ருதிகா என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணாம திக்விஜராத்தியும் இந்த கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கல, பிளஸ் இது வேற. அதனால எல்லாம் ஸ்ருதிகா லாஸ்ட்ல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த மிச்ச 6 போயிட்டு எலிமினேஷன்ல போய் இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே தான் இப்ப எலிமினேஷன் ரவுண்ட் வந்தோடனே அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த திக்விஜராத்தி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் சொல்லி எல்லாம் வெளியே அமிச்சிட்டாங்க. ஆனா அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவே பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க, நீ தான் தப்பு பண்ண, நீ தான் தப்பு பண்ண, உன்னாலதான் வெளியே போயிட்டார். அதாவது இவங்களே குத்தி சாவடிச்சுட்டு ஸ்ருதிகா மேல தப்ப சொல்லிட்டாங்க. இப்ப அதை தான் அர்ஜுனும் சொன்னாங்க, பண்ணது வந்து ஸ்ருதிகானா அங்க ஓட் பண்றது எல்லாம் ஹவுஸ்மேட்ஸ், ஏன் ஹவுஸ்மேட்ஸ் ஒழுங்கா இருக்க வேண்டியதான், அவ்வளவு அறிவு இருந்தா ஏன் வந்துட்டு திக்விஜராத்தியை வெளியே அமிச்சாங்க, சும்மா ஸ்ருதிகாவே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வருத்திட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சும் அப்படிங்கிற இவங்களை பத்தி கேட்கறாங்க. சும் யாருன்னா ஸ்ருதிகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே. ஆனா ஸ்ருதிகா தான் சும்முக்கு எல்லாம் பண்ணுவாங்களே தவிர சும் ஸ்ருதிகாவுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே பண்ணுவாங்களே தவிர ஸ்ருதிகாவை கண்டுக்கவே மாட்டாங்க இந்த பொண்ணு. இப்ப அந்த பொண்ணை பத்தி கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி சும்மா நிறைய தடவை ஸ்ருதிகா அழமோதெல்லாம் கூட இருந்தா அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுன் திருப்பி என்ன கேட்கறாங்கன்னா, ஸ்ருதிகா வந்து எப்பவுமே கிவரா தான் இருந்திருக்காங்க, ஸ்ருதிகா வந்து எப்பவுமே சும்முக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எத்தனையோ தடவை ஸ்ருதிகா டைம் கார்டு ஆனப்ப காப்பாத்திருக்காங்க. அதே மாதிரி சும் கேப்டன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்ருதிகா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. இவ்வளவு பண்ண ஸ்ருதிகாவை என்னைக்காவது ஒரு நாள் சும் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாளா, ஏதாவது காப்பாத்திருப்பாளா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டோம்னா இந்த வடக்கன் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஆன்சரே கிடையாது. சோ பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு நான் வந்து பேங்காக் போன மாதிரிலாம் சீன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹிந்தி பிக் பாஸ்ல முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க. சோ இதோட இந்த இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நாளைக்கு நாங்க ஷார்ப்பா உங்ககிட்ட வந்து சேர்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.